ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்றைக்கி நான் வெள்ளை காராமணியும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். தேங்காய் அரைச்சி வெட்டி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, நம்ம வெள்ளை காராமணி நல்லா அலம்பிட்டு முன்னாள் ராத்திரியே நல்லா ஊற வச்சிடணும். காலையிலேருந்து திருப்பி ஒரு அலம்பிட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் போட்டு கடுகு, வடகம், அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் அது நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுன்னா, நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகம், சோம்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா புளி தண்ணியும் விட்டு அதை கொஞ்சமாக புளியை போட்டிருக்கேன். புளியை போட்டு நல்லா கொதிக்க வந்த பிறகு இந்த காராமணி வெந்திருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம இந்த காராமணியை அதில் போட்டுடணும். காராமணி நல்லா எல்லாம் கொதித்து நல்லா புளி காரம் எல்லாம் கரெக்டாக கொதித்து வர சொல்ல நம்ம தேங்காய் அரைச்சி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி இதை மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தேங்காய் அரைச்சி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போகிறோம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இதுதான் கத்திரிக்காய் காராமணி குழம்பு. ரொம்ப ருசியாக இருக்கும். இது பாருங்கள், கத்திரிக்காய் காராமணி குழம்பு செய்து பாருங்கள். தேங்க்யூ.